இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, தேவனுடைய சொந்த ஜனமாக கிறிஸ்தேசுக்கென்று பூமியின் மக்களினங்களின் மத்தியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினாலும் புடமிடப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடி பிறந்த அனுபவங்களோடு புது சிருஷ்டியின் முதற் பலனாகிய முதற் பேரானவராகிய இயேசு கிறிஸ்துவினுடன் சகோதரிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய கிறிஸ்தவ இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற சர்வ சிருஷ்டிகளின் பாவ நிவாரணத்திற்காகவும் புத்துருவாக்கத்திற்காகவும் புது சிருஷ்டிகளாய் மாற்றப்படுவதற்காகவும் கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாக பாவ நிவாரண பலியாக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அருமையானவர்களை, நாம் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிற நான் உட்பட இந்த செய்திகளை கேட்கிற நீங்கள் அனைவரும் இந்த பூமியில் இருக்கிற சகல மக்கள் இனங்களிலும் இருந்து சுமார் 4600க்கு அதிகமான ஜாதிகள் நிறைந்த இந்த பூமியின் மக்கள் இனங்களின் மத்தியில் இருந்து கிறிஸ்தேசுவுக்கென்று பிதாவாகிய தேவனாலே வேறு பிரிக்கப்பட்டவர்களாயிருக்கிற பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்தேசுவின் சிலுவைப்பாடுகளுக்கு பங்காளிகளாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தால் அவர் கழுவுவதற்கு நாம் அவருடைய கரங்களிலே நம்மை விட்டு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற சகல கிறிஸ்தவர்களும் இந்த 4600க்கு அதிகமான ஜாதிகளை சார்ந்தவர்கள் தான். அந்த ஜாதிகளிலிருந்து தான் நாம் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அது பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி அவர் நம்மை கிறிஸ்துவுக்கென்று வேறு பிரித்திருக்கிறபடியினால் நாம் பாரம்பரிய யூதர்களை பார்க்கிறோம், பாரம்பரிய இஸ்ரவேலர்களை பார்க்கிறோம், விசேஷித்தவர்களாய் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்பதற்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது 2 காரியங்கள். ஒன்று, ஆண் பிள்ளைகள் அனைவருக்கும் அவருடைய ஆண் உறுப்பின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுதல், சர்க்கம்சிஷன். அனைத்து ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டது 10 கட்டளைகளும் அவைகளின் உப பிரமாணங்களும். இவைகளே இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவன் தம்முடைய பரிசுத்த ஜாதியாக, தம்முடைய பரிசுத்த ஜனமாக அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் நம்மையோ, இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களையோ, இந்த கிறிஸ்தவர்களில் 2 சாரார் இருக்கிறார்கள். நான் அவர்களை குறித்து பிற்பாடு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் ஒரே ஜாதியாக, ஒரே பரிசுத்த ஜனமாக பிதாவாகிய தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜனங்களை தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள்.
பரிசுத்தவான்களாகும்படியாய் அழைக்கப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பரிசுத்தவான்களாகும்படியாய் ஆக்கப்படும்படியாய் கிறிஸ்தேசுவின் சிலுவைப்பாடுகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களையும் தான் ஆதி அப்போஸ்தலர்கள், பவுல் உட்பட 12 அப்போஸ்தலர்கள். பரிசுத்தவான்கள், நீங்கள் நிருபங்களை படிக்கின்ற போது தெரியும், பரிசுத்தவான்களாக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். பரிசுத்தவான்கள் ஆகும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவங்களுக்கு எழுதியிருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களின் சபைகளுக்கு எழுதியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஆக்கியோனும், எந்த அப்போஸ்தலர்களில் நிருபங்களை எழுதின எந்த ஆக்கியோனும் இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு என்று எழுதப்பட்டது பேதுருவின் நிருபங்கள். அதுவும் பொதுவான நிருபங்களே. யூதர்களுக்கென்று யாரும் நிருபங்களை எழுதினார்களா? யாக்கோபு, யூதா முதலானவர்கள் ஒருவேளை, அதுவும் பொதுவான நிருபம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் மட்டும்தான் எபிரேயர்களுக்காக எழுதப்பட்டது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவை அனைத்தும் கொரிந்தியர், ரோமர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், இப்படிப்பட்ட சபைகளுக்கு எழுதப்பட்டது. ஆனால் உலக கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் எழுதப்பட்டது. ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயர்களுக்கு மட்டும் எழுதப்பட்டது. ஆனால் இன்றைய உலக கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் அது பொதுவானது. எபிரேயருக்கு எழுதின ஒரு பொதுவான நிருபம், அது பொதுவான அனைத்து கிறிஸ்தவர்களையும் உள்ளடக்கியே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு, நீங்கள் யார்? நாம் புறஜாதிகள் தான், நான் மறுப்பு சொல்லவில்லை. யூதர்களை தவிர்த்த, இஸ்ரவேலர்களை தவிர்த்த இந்த உலகத்தில் இருக்கிற 4600க்கு அதிகமான ஜாதிகளை சார்ந்தவர்கள் தான். நான் ஒரு காரியத்தை கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு சகல ஜாதிகளுக்கும், சகல வம்சங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டாக வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டாக வேண்டும். ஆனால் இன்று உலகளாவிய தீர்க்கதரிசிகளும் இந்திய தமிழக தீர்க்கதரிசிகளும் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு இதோ வருகிறார், வருகிறார், வருகிறார். எழுப்புதலின் அக்கினி பற்றி எரிகிறது, எரிகிறது. இவர்களில் ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சுட்டி காட்டிவிட்டு நான் செய்திக்கு வருகிறேன். என்ன? இதோ வருகையின் அடையாளங்கள் வந்துவிட்டது. நானும் பிரசங்கித்திருக்கிறேன். நானும் எல்லா செய்திகளிலும் வருகையின் காலம் இது, கிருபையின் காலம் முடிவடைய போகிறது என்று சொல்லுகிறேன், பிரசங்கிக்கிறேன். ஆனால் வேத வசனங்களின் அடிப்படையில். ஆனால் இதுவரையிலும் ஊற்றப்படாத பின்மாறி ஊற்றப்பட்டாயிற்று. இதோ இயேசு வருகிறார், சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார் என்று ஒரு கூட்டம் போலிகள் கூறி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் வந்த பாடில்லை. நான் என்னுடைய சிறு வயது முதலே, எனக்கு புத்தி தெரிந்த நாட்கள் முதலே இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் வந்த பாடில்லை. 2000 வருவார் என்றார்கள், அவர் வரவே இல்லை. நீங்கள் ஒன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கங்கே அநேகர் நான் இயேசுவை போல உயிர்த்தெழுந்து வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். சமீப காலத்திலே கூட ஏதோ ஒரு தேசத்திலே சிலரை சாட்சிகளாக வைத்து ஒருவன் குழியை தோண்டி அதற்குள்ளே புதைந்து கொண்டான். நான் 3வது நாளிலே எழும்பு வருவேன் என்று. வரவே இல்லை. அப்படியே சமாதி ஆகிவிட்டான். இப்படி இயேசுக்களாக நான் இயேசுவை போலாகிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் திரிகிறார்கள், எழுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்த ஆவியானவர் பின்மாரியாய் ஊற்றப்படுகிறார் எங்கள் கூடுகைகளிலே. எழுப்புதல் அக்கினி பற்றி எரிகிறது. எங்க அக்கினி பற்றி எரியுதோ ஒரு பயிலிட்ட இருக்க அருவருப்பும் வெளியே போகலை, சாம்பலாகலைன்னு. எழுப்புதல் அக்கினியை இறக்கிறவனிட்டையும் பண ஆசையின் அருவருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. சம்பாத்திய இச்சையின் அருவருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இவர்களிடத்தில் எழுப்புதல் அக்கினி பற்றி எரிந்திருந்தால் எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிற பண ஆசை இவர்களை விட்டு இடப்பட்டு போயிருக்க வேண்டுமே, சாம்பலாய் இருக்க வேண்டுமே. இவர்களிடத்தில் இருக்கிற சம்பாத்திய இச்சை, பொருளாசையின் இச்சை, செல்வ பெருக்கத்தின் இச்சை சாம்பலாய் இருக்க வேண்டுமே.
பல மாடி கட்டிடங்களை கட்டி எழுப்பிக் இருக்கிறார்கள். எதற்கு? இயேசு வருகிறார் வருகிறார்னு சொல்றாங்க. இயேசு வரும்போது இவங்க கட்டுற கட்டிடங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகுமா? சற்று யோசிக்கும்படியாக சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இவர்கள் எல்லாம் போலிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்களை ஏமாற்றி, மக்களுடைய இறை நம்பிக்கையை வைத்து, மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களை முன்வைத்து, மக்களுடைய இறை நம்பிக்கையை காரணமாக்கி இவர்கள் தங்களை செல்வ வளங்களை பெருக்கிக் கொள்வதற்காக போலியாக தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள். இதோ இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்தாவியின் அக்கினி பின்மாரியாய், பரிசுத்தாவியானவர் பின்மாரியாய் எங்கள் கூடுகைகளிலே இறங்குகிறார் என்கிறார்கள். ஊற்றப்படுகிறது ஊற்றப்படுகிறது, பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே வாளின் வாளின் இறங்கி வாரும் இறங்கி வாரும் என்று அழைக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், பின்மாரியாய் இறங்குகிறார், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், ரிசீவ் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் என்றெல்லாம் அழைக்கிறார்கள், கூவுகிறார்கள். பரிசுத்தாவி வரும்போது எல்லாம் கீழே விழுது, உருண்டு புரளுது, பாம்பு போல நெளியுது, பன்றி போல உழுது. இதெல்லாம் பரிசுத்தாவின்னு நம்புறீங்க. ஆனால் இவர்களிலே அருவருப்புகளோ அசுத்தங்களோ சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படவில்லை. இவர்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. மற்றவர்களுக்கு பரிசுத்தாவியை இறக்குகிறார்கள். பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் மனவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார் என்றார்கள். முகநூல்களிலே பார்த்தா இதுதான், யூடியூப்ல பார்த்தா இதுதான் செய்தி. எவ்வளவு விபச்சார இச்சைகளின் யூடியூப் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதோ, அதாவது வேசித்தனம் விபச்சாரம் சார்ந்த சம்பாத்தியங்கள் சார்ந்த யூடியூப் சேனல்கள் இருக்கிறதோ, அதை பார்க்கலும் அதிகமாக கடைசி கால எச்சரிக்கையின் செய்தியின் யூடியூப் சேனல்கள் பெருகி கொண்டிருக்கிறது. தினமொன்று நான் வைத்திருக்கிறேன். அருமையானவர்களை, அதனால் தான் நான் அதுக்குள்ளே போகிறதே கிடையாது. வேற வழி இல்லாமல் இப்போ இந்த ஊழியத்தை ஆன்லைன் ஊழியத்தை ஆரம்பித்த போது யூடியூப்பையும் நானும் ஆரம்பித்தேன். அதன் பிற்பாடு தான் தெரிகிறது என்னெல்லாம் குப்பைகள், உலகளாவிய குப்பைகள் எல்லாம் யூடியூப் சேனல்களிலே வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல கள்ளத்தீர்க்க தரிசிகளின் குப்பைகள் எல்லாம் யூடியூப் சேனல்களிலே இயேசு வருகிறார், அவர் இறங்குகிறார், அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள போதகர்களும் எல்லாம் ஏன் காணிக்கை பணத்தை வாங்கி கோடி கோடியாய் சம்பாதிக்கிறார்கள்? கட்டிடங்களாய் கட்டி எழுப்புகிறார்கள், கோபுரங்களாய் கட்டி எழுப்புகிறார்கள், மருத்துவமனைகளாய் கட்டி எழுப்புகிறார்கள், என்ஜினியரிங் கல்லூரிகளாய் கட்டி எழுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போவாராமா? தெரியாமல் கேட்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களே. இவ்வுலகத்திலிருந்து ஒரு மண், இந்த மண்ணான நம்முடைய சரீரம் கூட பரலோகத்திற்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமானால் இந்த ஐஸ்வர்யவான்கள், இந்த செல்வந்தர்கள், இந்த மனாசை நிறைந்தவர்கள், பொருளாசை நிறைந்தவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடும் என்றார். ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையுமானால், ஊசியின் காதிலே நூல் தான் நுழையும். எந்த நூல்? நாம் போட்டிருக்கிற வஸ்திரங்களை நெய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நூல் தான் அந்த ஊசியின் காதிலே நுழையும். அப்படியானால் என்னுடைய மாம்ச சரீரம் அந்த ஊசியின் காதிலே போகுமா? பரலோக ராஜ்யம் ஊசியின் காதுக்கு ஒப்பானது. பரலோக ராஜ்யத்தின் வாசல் ஊசியின் காதுக்கு ஒப்பானது. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி ஆத்மா உள்ளான மனிதன் அந்த நூலை போல மாற வேண்டும். அது எப்படி மாறும்? இந்த மாம்ச சரீரம் போகுமா? 10,000 படுக்கை கொண்ட மருத்துவமனை போகுமா? 5,000 மாணவர்கள் கல்வி கற்கின்ற யூனிவர்சிட்டி போகுமா? 1000 2000 மாணவர்கள் கல்வி பெறுகின்ற ஒரு என்ஜினியரிங் கல்லூரி போகுமா?
சற்று யோசியுங்கள். 100 பேர் 50 பேர் இருந்து உட்கார்ந்து கார்ப்பரேட் பிரேயர் ஃபெல்லோஷிப் நடத்துற கோபுரங்கள் போகுமா? தேவாலயங்கள், அலங்காரமாய் கட்டப்பட்டிருக்கிற தேவாலயங்கள் போகுமா பரலோகத்திற்கு? போகாது. பின்ன ஏன் இவங்க பண ஆசையிலும் பொன்னாசையிலும் பெண்ணாசையிலும் மண்ணாசையிலும் கட்டிடங்களாய் கட்டி எழுப்புகிற கோபுரங்கள் கூடாரங்களை கட்டுவதிலும் துணிந்து நிற்கின்றார்கள்? ஒன்றும் போகாத. இவர்களும் போவதில்லை. இவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற காணிக்கைகளாய் வாங்கி சம்பாதித்திருக்கிற பல ஆயிரம் கோடி சம்பாத்தியங்களும் பரலோகத்திற்கு போவதில்லை. அப்ப இவங்க சொல்றது பொய்ங்கிறது நீங்க நம்ப வேண்டாமா? மக்களுடைய இறை நம்பிக்கையை மூலதனமாக்கி தங்களுடைய சம்பாத்தியத்திற்கும் வயிற்று பிழைப்பிற்கும் செல்வ பெருக்கத்திற்கும் புகழுக்கும் பெருமைக்கும் பெயருக்கும் 2 காரியங்களை மூலதனமாக்கி இருக்கிறார்கள். ஒன்று மக்களுடைய இறை நம்பிக்கை, கிறிஸ்து வருகிறார் என்கிற இறை நம்பிக்கை. இன்னொன்று மக்களுடைய வியாதிகள், நோய்கள், துன்பங்கள், வாழ்வியல் போராட்டங்கள். இது 2 காரியங்களையும் மூலதனமாக்கி இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ளப்போஸ்தலர்களும் கள்ளப்போதகர்களும் காளான்களை போல முளைத்தெழும்பி ஏழை ஜனங்களை, தேவ ஜனங்களை, கிறிஸ்தவர்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அநேக புற சமயத்தவர்களும் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய போலி வேடங்களில். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இதெல்லாம் சுத்த பொய். ஆனால் இயேசு வருகிறார், அது உண்மை. இந்த உலகத்தின் அக்கிரமங்களுக்கு முடிவு உண்டாக்கப்பட போகிறது, அது உண்மை. 4600க்கு அதிகமான ஜாதிகள் இருக்கிற இந்த பூமியில் இன்னும் 4000 ஜாதிகளுக்கு நற்செய்தி சென்றடையவில்லை. இந்திய தேசத்திலேயே 4000 கிராமங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறது. எத்தனை கிராமங்கள்? இந்தியாவில் இருக்கிற கிராமங்களிலேயே சுமார் 3000க்கு அதிகமான ஜாதிகளும் 4000க்கு அதிகமான கிராமங்களும் இன்னும் இயேசுவை அறியவில்லை. இந்த அப்போஸ்தலர்களும் இந்த தீர்க்கதரிசிகளும் ஏன் அந்த ஜனங்களுக்கு நற்செய்தி சொல்லும்படியாய் செல்லவில்லை? கிறிஸ்தவர்களையே உழுது கொண்டிருக்கிறார்கள். உளப்பட்ட நிலங்களையே திரும்ப திரும்ப உழுது கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிறிஸ்தவர்களிடத்திலேயே உழுது சம்பாதிக்கிறார்கள். நற்செய்தி அறிவிக்க களங்களுக்கு புறப்பட்டு செல்லுங்களே தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே. அல்லது கிறிஸ்தவ சபையை சீர்படுத்துங்கள். 2ல் ஏதாவது ஒன்றை செய்யுங்கள். 2 ஊழியம்தான். ஒன்று, நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கப்பட்டாக வேண்டும். ஒன்றில் அந்த சுவிசேஷ ஊழியத்தை, நற்செய்தி ஊழியத்தை அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சொல்லுங்கள். அல்லது சீரழிந்து கொண்டிருக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவத்தை சீர்படுத்துங்கள். அதே தோண்டி அடிக்கிற குள்ள நெறிகளாய் ஏன் புறப்படுகிறீர்கள்? தேவனுடைய திராட்சை தோட்டத்தையே தோண்டி அளிக்கும் குள்ள நெறிகளாய், குளிநெறிகளாய், காட்டுப்பன்றிகளாய், பெருங்காளைகளாய் ஏன் கிறிஸ்தவர்களையே சுற்றி சுற்றி கத்தோலிக்க கிறிஸ்தவனையும் புரட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவனையும் நிறுவன திருச்சபைகளின் கிறிஸ்தவர்களையும் ஏன் மோசம் போக்குகிறீர்கள்? வஞ்சித்து உங்கள் வலைகளிலே சேர்க்கிறீர்கள். முதலாவது நற்செய்தி அறிவிக்க செல்லுங்கள். இல்லை என்றால் சீழ்பிடித்து புரையோடி போன புற்று வியாதிகளால் நிறைந்திருக்கிற திருச்சபைகளை, பாரம்பரிய திருச்சபைகளை, நிறுவன திருச்சபைகளை, புரட்டஸ்டாண்ட் திருச்சபைகளை, கத்தோலிக்க திருச்சபைகளை, கத்தோலிக்கத்துக்குள்ளே 100கணக்கான பிரிவுகள் இருக்கிறது. புரட்டஸ்டாண்டுக்குள்ளேயே 1000கணக்கான பிரிவுகள் இருக்கிறது.
பெந்தேகோஸ்தேல 5000க்கு அதிகமான பிரிவுகள் இருக்கிறது. இந்த சாக்கடை பிரிவுகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு சீர்கட்டு போன, சீரழிந்து போன, அருவருப்பாக்கப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்தவத்தை சீர்படுத்த தொடங்குங்கள். ஏன் நீ நற்செய்தி ஊழியத்திற்கு போகக்கூடாதான்னு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு நற்செய்தி பணி அழைப்பு இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சபை சீர்படுத்துதல், சீர்திருத்துதல் பணி. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி எச்சரிப்பது தான் என்னுடைய வேலை, அழைப்பும் அதுதான். நான் அதனால அந்த பணியைத்தான் செய்ய முடியும். நான் சம்பாதிக்கல. நான் இந்த ஊழியத்தை, எச்சரிப்பின் பணியை சம்பாத்திய தொழிலாக்கவில்லை. ஆனால் நீங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியை சம்பாத்திய தொழிலாக்கி விட்டீர்கள். புறப்பட்டு போங்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நற்செய்தி அறியப்படாத இடங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். வறுமையிலும் பஞ்சத்திலும் உழன்று கொண்டிருக்கிற சோமாலியா போன்ற நாடுகளுக்கு செல்லுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாம் அங்க நடப்பீங்க. அங்க உள்ள பஞ்சத்தையும் வறுமையையும் போக்குங்கள். அல்லன்னா அந்த பூமியில் இருக்கிற 33 கோடி பிசாசுகளின் சேனைகளை, தேவர்கள் 33 கோடி தேவர்களையும் அவர்களை பின்பற்றுகின்ற அனைத்து மரித்து போன மனித ஆவிகளையும் விரட்டி அடிப்பதற்கு உபவாசம் இருங்கள். நான் 21 நாள் உபவாசம் இருக்கிறேன், 41 நாள் தண்ணி குடிக்காம உபவாசம் இருக்கிறேன். நாங்க இதை நம்புறோம். எப்போ? பொது வெளியில், பொது வெட்ட வெளியில் நீங்கள் 41 நாள் உபவாசம் இருக்கணும், தண்ணி கூட குடிக்காம. முடியுமா? இந்த பூமியில் இருக்கிற பிசாசின் சேனைகள் அனைத்தும் இந்த பூமியின் நிலைகளை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று உபவாசம் இருங்கள். அப்படி என்றால் நீங்கள் அப்போஸ்தலர்கள் என்று நம்புகிறோம், நீங்கள் தீர்க்கதரிசிகள் என்று நம்புகிறோம். வேடதாரிகளே, ஜனங்களை ஏமாற்றாதிருங்கள். கிறிஸ்தவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீங்கள் தேவனாலே, பிதாவாகிய தேவனாலே, தந்தையாகிய கடவுளாலே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று பூமியின் மக்களினங்களின் மத்தியில் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஜனமாய் வாழ பிரயாசப்படுங்கள். பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆகும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், புது சிருஷ்டியின் முதற் பலனாகிய முதற் பேரானவராகிய மரித்தோரிலிருந்து முதலாவது பிறந்த, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனமாய் நீங்களும் மறுபடி பிறக்கும்படியாய் கிறிஸ்துவுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள். அதை முதலாவது மனதிலே வைத்துக் கொண்டு வேதாகமத்தை படியுங்கள், கிறிஸ்துவை ஆராதியுங்கள். இந்த புறம்போக்கு போலி வேடதாரிகளாகிய கள்ள தீர்க்கதரிசிகளையோ, தன்னை ஒருவன் அப்போஸ்தலன் என்றோ தீர்க்கதரிசி என்றோ சொல்லுகிறான் என்றால், அப்படிப்பட்ட சாத்தானுடைய கூலிப்படைகளை, இந்த குள்ள நரிகளை, இந்த குளிநரிகளை, இந்த ஓநாய்களின் கூட்டத்தை விட்டு விலகுங்கள். அவன்கிட்ட ஆவி இருக்குதா, வேற ஏதாவது இருக்குதான்னு சோதிக்க சொல்லவில்லை. ஏன்னா உலகத்தில் அநேக ஆவிகள் இருக்கின்றன. பரிசுத்த ஆவி இங்க ஒரு பயிலிட்டையும் இல்லை. நீங்க அதை நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்த ஆவியானவரை எவனொருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவன் பரிசுத்தவானாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அவனுடைய ஆவியும், அவனுடைய ஆத்மாவும், அவனுடைய இருதயமும், அவனுடைய சரீரமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தங்குவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாத ஜனங்களை, பாவ ஜனங்களை மீட்பதற்காக இரத்தம் சிந்தினவர் இயேசு. பாவ ஜனங்களின் மத்தியிலே மனிதனாக வாழ்ந்தவர் இயேசு. அவர்களுக்காக இரத்தம் சிந்தினவர் இயேசு. அவர்களுக்காக மரித்தவர் இயேசு. அவர்களுக்காகவே உயிர்த்தெழுந்தவர் இயேசு. அவர் ஒருவரை தவிர வேறு எவரும் பாவ மனிதனுடைய சரீரத்திலே
பரிசுத்தம் இல்லாத பாவ மனிதர்களை தேடி வர முடியாது. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் வர முடியாது, பிதாவாகிய தேவனும் வர முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் இங்கே இணைந்தே இருப்பார்கள், இங்கு எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். யார் ஒருவன் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறானோ அவனை அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள், அவனை அவர்கள் புடமிடுவார்கள், பரிசுத்தமாக்குவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்றைய செய்திக்கு நேராக நான் உங்களை அழைக்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் தொடர் செய்திகளில் இன்றைய செய்தி 116வது செய்தியாக நான் உங்களுக்கு முன்பாக 116வது தொடர் செய்தியை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையான வசனங்களின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது சற்று வித்தியாசமான பகுதி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, அதனுடைய தலையங்கம், இந்த செய்தியினுடைய தலையங்கம் என்ன என்பதை சொல்லுகிறேன். அனனியாவின் தீர்க்க தரிசனமும் அனனியாவின் பொய் தீர்க்க தரிசனமும் எரேமியாவின் நுகமும் என்கிற தலையங்கத்தை இன்றைய செய்திக்கு கொடுத்திருக்கிறேன். ஏன் அந்த தலையங்கத்தை, இப்படி ஒரு தலையங்கத்தை கொடுத்தேன் என்பதை அந்த வேத பகுதியை படிக்கின்ற போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தலையங்கத்தை ஒரு முறை கூட சொல்லுகிறேன். இந்த செய்தியினுடைய டைட்டில் அல்லது தலையங்கம் அனனியாவின் பொய் தீர்க்க தரிசனமும் எரேமியாவின் நுகமும். அருமையானவர்களே, அந்த வேத பகுதியை 11 வசனங்களை 28ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நான் உங்களோடு படித்து ஜெபித்து செய்திக்கு ஆயத்தமாகிறேன். யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசாள துவங்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்திலே அஷூரின் குமாரனாகிய அனனியா எனப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி என்றால் எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கவும் அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி ஆமேன், ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும், நீ தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே ஆக கடவது அல்லது ஆகட்டும், ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் படிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திருப்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆகிலும் உன் செவிகளும் உன் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று
தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். அவன் மாறுத்தரம் ஒன்றும் அவனுக்கு சொல்லவில்லை. தன் வழியே அனனியாவின் இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட தீர்க்கதரிசி எரேமியா தன் வழியே புறப்பட்டு போனான். அருமையானவர்களே, நாம் இந்த செய்தியை சிந்தனை செய்வதற்கு, இந்த 11 வசனங்களையும் சிந்தனை செய்வதற்கு முன்பு, தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக இந்த வார்த்தைகளின் ஆழமான சத்தியங்களை, மறைபொருட்களை நமக்கு கற்பிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, பரிசுத்த ஆவியானவராக, எங்கும் நிறைந்திருக்கிறவராக, எல்லாம் அறிந்திருக்கிறவராக, எல்லாருக்குள்ளும் செயல்படுகிறவராக, எல்லாருக்குள்ளிலும் உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறவராய் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற பரலோக தந்தையாம் கடவுளே, உம்முடைய திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள போதகர்களும் நிறைந்த இந்த கிறிஸ்தவ உலகத்திலே ஏழை அடிமைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்புகிறோம். அந்த வார்த்தைகளின் ஆழமான சத்தியங்களை, ரகசிய பேருண்மைகளை, மறைந்திருக்கிற, மறைவாயிருக்கிற, இதுவரையிலும் வெளியரங்கமாக்கப்பட்டிராத உம்முடைய வேத சத்தியங்களை அறிந்திருக்கிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வேதவசன சத்தியங்களை இன்றைய செய்திகளை கேட்கிற ஜனங்களுடைய உள்ளங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே வெளிப்படுத்தும்படியாக ஒரு சமூகத்தில் மன்றாடுகிறோம். பேசுகின்ற அடிமையை மறைத்து கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை லீதியாளின் திறந்த உள்ளத்தை போல கர்த்தருடைய வார்த்தைகளை தாக தபனத்தோடு கேட்டு அறிந்து கொள்ளத்தக்க ஆவலை, வாஞ்சையை உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய், அதன் மூலமாய் அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளரவும், கிறிஸ்தவ பக்தி வைராக்கியத்திலே வேரூன்றவும், இன்று நடைமுறையில் இருக்கிற கிறிஸ்தவம் இது ஒரு சீரழிந்து போன கிறிஸ்தவம், அருவருப்பான கிறிஸ்தவம், மேடை நாடகம் நடத்துகிற கிறிஸ்தவம், பொல்லாத உலகத்தின் பலவிதமான ஆவிகளால் நிறைந்திருக்கிற அருவருப்பான கிறிஸ்தவம் என்பதை, கொள்ளைக்காரர்களால் நிறைந்திருக்கிற, கொலைகாரர்களின் குற்றங்களால் நிறைந்திருக்கிற, வேசிக்கலர்களின் குற்றங்களால், விபச்சாரிகளின் குற்றங்களால் நாறி போயிருக்கிற கிறிஸ்தவம் என்பதை இந்த ஜனங்கள் கண்டு அறிந்து உணர்ந்து தங்கள் ஆத்துமாக்களையும் தங்கள் சரீரங்களையும் தங்கள் குடும்பங்களின் அங்கத்தினர்களையும் பாதுகாத்துக் கொள்ள தேவரீர் நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இன்றைய தினத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 11 வரையான வசனங்களை தியானிக்க இருக்கிறேன். ஜபத்தோடு இருங்கள், வாஞ்சையோடு இருங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தையாகிய கிறிஸ்து
தேவனிடத்திலே வார்த்தையாயிருந்தவர். பரிசுத்த யோவான் எழுதுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே, அவர்கள் மத்தியிலே, 12 சீடர்களின் மத்தியிலே, சீடர்களோடு இணைந்து யூதர்களின் மத்தியிலே, இஸ்ரவேலர்களின் மத்தியிலே வாழ்ந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி மனித குமாரனாக பூமிக்கு வந்தது. யார் அவர்? அவர்தான் தேவன். நான் சில செய்திகளிலே சொல்லியிருப்பேன். அவர்தான் தேவன். தேவன் மனுஷனானார். ஏனெனில் அவர் வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அந்த வார்த்தை இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அந்த வார்த்தை மரியாளின் வயிற்றில் மனிதகுமாரனாக உருவாக்கம் பெற்றது. அந்த இயேசுதான் தேவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் ஒருவராலும் ஒரு காலம் காணப்படக்கூடாதவர். அவருடைய வடிவ தோற்றத்தை எவரும் கண்டதில்லை. அந்த வடிவ தோற்றமே, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த வடிவ தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை காண்பிப்பது இயேசுவின் முகம், இயேசுவின் உடல் தோற்றம், வடிவ தோற்றம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே பிதாவானவரும் இருக்கிறார். ஆனால் ஒருவராலும் காண முடியாது. ஏனெனில் அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் ஒளி, அவர் நெருப்பாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிறார். ஆவியை எப்படி பார்ப்பீங்க? பார்க்க முடியாது. நெருப்பை பார்க்கலாம், ஒளியை பார்க்கலாம், ஆவியை பார்க்க முடியாது. தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய சாயலை, தன்னுடைய வடிவ தோற்றத்தை காண்பிப்பதற்காக இயேசு என்கிற மனித குமாரனாக மரியாளின் வயிற்றில் தோன்றினார், தோன்றி பிறந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவதாரம் எடுக்கல. அவர் என்ன செய்யல? சாதாரண மனிதனாக கொஞ்ச நாள் வாழ்ந்து கொஞ்சம் வித்தைகளை எல்லாம் படிச்சு நான் தான் கடவுள்னு அவர் சொல்லல. இங்கே அவதார புருஷர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். இயேசு அவதாரம் அல்ல, அவரே சிருஷ்டிகர். அவர் தானாகவே தம்முடைய இச்சையின்படியே மரியாளின் வயிற்றில் மனிதனாக தோன்றினார், மனித குழந்தையாக பிறந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு மனுஷகுமாரன் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அவர் வருவதற்கு முன்பு வேறொரு காரியத்தை அங்கே செய்திருந்தார். தம்முடைய குமாரனை உன்னதத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டு வந்தார். அந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் 30ஆம் வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெறுகின்ற போது வானத்திலிருந்து இறங்கி புறாவின் வடிவத்திலே இயேசுவின் மேல் தங்கினவர். அவர்தான் ஆவியானவர். அவர்தான் கிறிஸ்துவே ஆவியானவர். அவர்தான் தேவகுமாரன். வானத்திலிருந்து சப்தமும் உரைத்தது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். இங்கே நின்றவர் யார்? பிதாவாகிய தேவன் இயேசு என்ற பெயரிலே நின்றார். ஈசன் என்ற பெயரிலே, ஈசோ என்ற பெயரிலே, இயேசு என்ற பெயரிலே, ஜீசஸ் ஜெசி என்ற பெயரிலே, யெகோவா என்ற பெயரிலே, யாவே யாவே என்கிற தேவன், யாவே ஏல் எலோஹிம், அவர் அங்கே இருக்கிறார். இவர் இங்கே யெகோவா, யெகோசுவா, ஜெசுவா, ஜெசி, ஜீசஸ், இயேசு, ஈசன், ஈசோ என்ற பெயரிலே இங்கே பூமியிலே மனித குமாரனாக நின்றார். அவர்தான் இவர். ஞானஸ்நானத்தின் போது பரிசுத்த ஆவியானவராக மேசியாவாகிய கிறிஸ்து, மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து இயேசுவோடு இருந்து ஆவியானவராய் இறங்கி தங்கினார்.
இயேசு கிறிஸ்துவாக அறியப்பட்டார். இயேசு தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசு. இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை. ஏனெனில் அவர்கள் மூவரும் ஒருவராயிருந்தார்கள். பிதாவும் குமாரன், பிதாவும் வார்த்தையும் ஆவியும். இங்கே அவர்கள் மூவரும் ஒன்றாக இணைகிறார்கள். இரண்டு வெவ்வேறு நிலைகளில் வெளிப்பட்டு இணைகிறார்கள். அவ்வளவுதான். அவர் சிருஷ்டிகர். அவர் எப்படி வேணும்னாலும் செய்ய முடியும். அவரிடத்தில் நீங்களும் நானும் கேள்வி கேட்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தூதர்களை பூர்வகாலம் முதற்கொண்டு அனுப்பி கொண்டிருந்தார் தீர்க்கதரிசிகளாக. அவர்களுக்கு இந்த ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. அவரே வந்தார், அவருக்கும் செவி கொடுக்கவில்லை. அவரை பிடித்து சிலுவையில் அடித்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், கல்லறிந்தார்கள், அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி துரத்தினார்கள். அப்படித்தான் எரேமியா தீர்க்கதரிசியையும் தேவனாகிய கர்த்தருடைய பெயராலேயே ஒரு கள்ள தீர்க்கதரிசி கன்னத்தில் அடித்தான். பஸ்கூர் என்பவன் ஆலய விசாரிப்புக்காரன், ஆலயத்தின் விசாரிப்புக்காரர்களுக்கு தலைவன். இப்பொழுது அனனியா என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி தோன்றி, ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவன் இந்த அனனியா. அவன் யூதம்தான், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் வேற்று மதத்தையோ வேற்று சமூகத்தை ஜனங்களையே சார்ந்தவன் அல்ல. அவனும் யூதன். என்ன செய்தானாம்? கிபியா யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசாள துவங்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்திலே அசூரின் குமாரனாகிய அனனியா எனப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி. யாரை நோக்கி? என்னை என்றால் பேசிக்கொண்டிருக்கிற என்னையா? இல்லை, இந்த புத்தகத்தை எழுதி வைத்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தரிடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை எழுதி பதிப்பித்து வைத்திருக்கிறானே, எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், எரேமியாவும் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே தான் தீர்க்க தரிசனம் சொல்ல வருகிறான். வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லை இல்லையா? அனனியாவும் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே தான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக சொல்லுகிறார். முதலாவது தீர்க்க தரிசனம் எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் சொன்னார், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் நுகத்தை நான் இந்த ஜனங்களின் மேல் போடுகிறேன். இவர்கள் 70 ஆண்டுகள் எரேமியா பாபிலோனிலே அடிமைகளாயிருப்பார்கள். 70 ஆண்டுகள் நேபுகாத்நேச்சாரை இவர்கள் சேவிக்க வேண்டும் என்றார். சேவியாதிருந்தால் அவனை பேரரசனாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் பாபிலோனிலே சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படுவார்கள், அடிமைகளாக்கப்படுவார்கள், அநேகர் கொன்று குவிக்கப்படுவார்கள் என்று தேவன் எச்சரித்திருந்தார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி முன்னுரைத்திருந்தான். அதுதான் யோயாக்கீம் அரசனுடைய காலத்திலேயே நிறைவேறத் தொடங்கி நடக்கத் தொடங்கியது. கடைசியிலே சிதேக்கியாவின் காலத்திலே இந்த அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி தோன்றி வந்து சொல்லுகிறான், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். இந்த ஜனங்களை அடிமை கொண்டிருக்கிற, யூதர்களை அடிமைகளாக்கி இருக்கிற பாபிலோன் ராஜா பூட்டியிருக்கிற நுகத்தடியை அவர்கள் கழுத்திலிருந்து நான் உடைக்கப் போகிறேன் என்று உடைத்தேன் என்று கர்த்தர் சொன்னதாக அவன் சொல்லுகிறான். பொய்யாய் தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், நீ அவனுடைய ஆளுகைக்கு அடங்கி போகவில்லை என்றால் நீங்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு செல்ல வேண்டும். 70 ஆண்டுகள் அவன் உங்களை அடிமைகளாக்கி ஆளுவான். அந்த நுகம் 70 ஆண்டுகளுக்கு உங்கள் கழுத்தின் மேல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவன் சொல்லுகிறான், இன்னும் 2 ஆண்டுகளில் என்று ஆண்டு கணக்கையும் சொல்லுகிறான். இங்கே சொல்லுகிறான், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன்.
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். கர்த்தர் தான் இவைகளை எல்லாம் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போக செய்தார். 70 ஆண்டுகள் அங்கே வைத்திருக்க செய்தார். அவர் எரேமியா 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும், ஏன்னா விசாரிக்கும் நாள் 70 ஆண்டுகளின் முடிவில், விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இதை நாம் நேற்றைய தியானத்திலே சிந்தித்தோம். 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பாபிலோனின் நேபுகாத்நேச்சாரின் வழிமரபின் ஆட்சி முடிவடைந்த பிற்பாடு கோரேஸ், பர்சியனாகிய கோரேசுடைய நாட்களில் ஏசாயா தீர்க்க தரிசனம், ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. அதன்படி சம்பவித்தது. கோரேசை காலத்திலே அவைகளெல்லாம் திருப்பி எருசலேமுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு கள்ள தீர்க்க தரிசி தோன்றி சொல்லுகிறான், கர்த்தரின் பெயராலேயே இன்னும் 2 ஆண்டுகளிலே இவ்விடத்தில் நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னதாக. கர்த்தர் தான் அங்கே கொண்டு போக செய்தார் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு. இவன் சொல்லுகிறான், அதே கர்த்தர் சொல்லுகிறாராம் 2 வருஷத்திலே திரும்ப கொண்டு வர பண்ணுவேன் என்று. இது பொய்யாக தோன்றவில்லை, நெருடலாக இல்லை. இன்றைய தீர்க்கதரிசிகள் இப்படித்தானே தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். தங்களால் செய்ய முடியாதவற்றை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இதோ செய்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறது ஒன்றாயிருக்கிறது, இவர்கள் சொல்லுகிறது ஒன்றாயிருக்கிறது. அனனியாவை போல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அனனியா என்ற பெயருக்கு ஒரு புதிய ஏற்பாட்டிலே இதே பெயருடைய ஒருவன் பொய்யனாக இருந்தான். உங்களுக்கு நன்றாக தெரியும். மனைவியும் அனனியா சப்பீரா. பேதுருவோ மற்ற அப்போஸ்தலர்களோ கட்டளையிடாமலே இவன் தனக்குரிய காணி பூமியை விற்றான், தன்னுடைய வீடு சொத்துக்களை விற்றான். அக்காலத்திலே எல்லோரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் தங்கள் காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களிலே கொண்டு வைத்தார்கள். எல்லோரும் சரிசமமாய் பகிர்ந்து உண்டார்கள். ஐஸ்வர்யவானும் தனக்குள்ள ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் விற்று அப்போஸ்தலரின் பாதத்திலே வைத்தான். தரித்திரர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு எதையும் விற்று கொண்டு வைப்பதற்கு இல்லை. எல்லோரும் சமமாய் பகிர்ந்து உண்டார்கள். ஆனால் அனனியா எல்லோரும் செய்கிறார்களே நாமும் செய்வோம் என்று சொல்லி தன்னுடைய சொத்துக்களை, வீட்டை அனைத்தையும் விற்றார். மனைவியும் கணவனுமாக அனனியாவும் சப்பீராளுமாக சேர்ந்து அதில் ஒரு பகுதியை, விற்றதில் ஒரு பகுதியை தங்களுக்கென்று மறைத்து வைத்தார்கள், பதுக்கி வைத்துக் கொண்டார்கள். மறுபகுதியை கொண்டு போய் பேதுருவின் பாதத்தில் வைத்தார்கள். பேதுரு, இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று கேட்டான். அனனியா, முதலாவது சென்றவன் அனனியா, இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? ஆம், இவ்வளவுக்குத்தான் விற்றோம். பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்வதற்கு உன்னை இவ்வளவு துணிகரம் கொள்ள செய்தது யார் என்று கேட்டு, நீ இவ்வளவுக்குத்தான் விற்றது உண்மை என்றார். உன்னை வாலிபர்களுடைய கால்கள் வாசலண்டையிலே வந்திருக்கிறது, அவர்கள் உன்னை வெளியே கொண்டு போவார்கள் என்று சொன்னான். நீ சாவா என்று சொல்லவில்லை. அனனியாவை பார்த்து, நீ கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னதினாலே நீ சாவா என்று அவன் சொல்லவில்லை. வாலிபர்களுடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது, அவர்கள் உன்னை வெளியே கொண்டு போவார்கள் என்றான். அங்கே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அனனியா அந்த இடத்திலேயே செத்தான். ஜப வீட்டுக்குள்ளேயே செத்தான். அப்போஸ்தலனுடைய பாத தண்டையிலே. வாலிபர்கள் வந்தார்கள், அவனை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். இடையிலே ஒன்றும் அறியாமல் சப்பீராளும் வந்தான். வந்து
தன் கணவனாகிய அனனியா செத்ததோ அங்கே அடக்கம் பண்ணப்பட்டதோ காரியமோ அவளுக்கு தெரியாது. பேதுரு அவளை பார்த்து கேட்டான், சொத்தை உன் காணிப்பு சொத்தை இவ்வளவுக்குத்தானே விற்றீர்கள்? ஆம், இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சத்தியம் செய்தார். அப்பொழுது அனனியாவை அடக்கம் செய்து கொண்டு வந்த புதைத்து கொண்டு வந்த வாலிபர்களின் பாதங்கள் ஆலய வாசலிலே அல்லது ஜெப வீட்டின் வாசலிலே வந்தது. பேதுரு சொன்னான், உன் கணவனை புதைத்தவர்களின் பாதங்கள் இதோ வாசலண்டையிலே வந்திருக்கிறது, உன்னையும் கொண்டு போவார்கள். அவளும் செத்தாள். எப்படி? பேதுரு சொல்லத்தான் செய்தான், கொல்லல. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை சூழ, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அவருடைய பரிசுத்த ஆவியானவர் யாரையும் சாகடிக்க மாட்டார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவனுடைய சேனைகள் அங்கே நின்றது. பரமசேனையின் திரள். கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அனனியாவை. இரண்டாவது சப்பீராளை அடித்தான், அவளும் அந்த இடத்திலே செத்தாள். அனனியாவை புதைத்து அடக்கம் பண்ணிவிட்டு வந்த வாலிபர்களின் கைகள் அவளையும் தூக்கி கொண்டு அங்கே கணவனோடு கூட புதைப்பதற்காக கொண்டு போனார்கள். அனனியா என்ற பெயருக்குரிய ஒற்றுமையை பாருங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொய் சொல்வதிலே தேறினவனாயிருக்கிறார். இங்கே பழைய ஏற்பாட்டின் எரேமியாவின் நாட்களிலே ஒரு கள்ள தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்று அங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களை கேளுங்கள். 4வது வசனம், யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். முதலாவது சொன்னான், 2வது வசனத்திலே சொன்னான், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உடைக்கிறது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். அது பாஸ்ட், முறித்தேன் என்று சொல்லிவிட்டு இப்போது சொல்லுகிறான் 4ஆம் வசனத்திலே பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றான் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றான், உடைப்பேன். அங்கே உடைத்தேன் என்றான், அது பாஸ்ட் டென்ஸ், முடிந்துவிட்ட காலம், கடந்து போன காலம். கடந்த காலத்திலே சொல்லுகிறான் முறித்தேன். 2வது சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற, கர்த்தருடைய பெயரால் ஒருவன் பொய் சொல்லுவதில் இருக்கிற வார்த்தை குழப்பத்தை பாருங்கள். முதலாவது வார்த்தை கர்த்தர் சொல்லாத வார்த்தை, கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறான். உடைத்தேன் என்று சொல்லுகிறான், கடந்த காலத்திலே சொல்லுகிறான். அது அப்படியானால் அது முறிக்கப்பட்டு விட்டது, அப்படித்தானே? ஆனால் 2வது வார்த்தை, 2வது சொல்லுகிறான் உடைப்பேன். நிகழ்காலத்திலே, நிகழ்காலத்திலே அல்ல, வருங்காலத்திலே சொல்லுகிறான், ஃபியூச்சர் டென்ஸிலே சொல்லுகிறான். அப்படியானால் அருமையானவர்களே, இந்த தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் சொல்லுகிற போதகர்களும், இந்த கபட வேடதாரி புரட்டு போதகர்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் புரட்டு ஊழியக்காரர்களும் சொல்லுகிற ஒன்றும் நிகழ்காலத்திலே நடப்பதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவங்க சொன்னா தப்பித்துக் கொள்ளும்படியாக சொல்லுவார்கள். நடக்கக்கூடும், நடக்கலாம், நீ விசுவாசித்தால் சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீ விசுவாசித்தால் மகிமை, தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா நீ நாளைக்கு நடக்கலைன்னா நீங்க விசுவாசிக்கல, நடக்கல. விசுவாசத்தை உன்னிலே துவக்குகிறவரும் விசுவாசத்திலே உன்னை வேரூன்றி வளர செய்கிறவரும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க செய்கிறவரும் கர்த்தர் தானே. அவர் ஒரு காரியத்தை உன்னிலே நடப்பிக்க போகிறேன் என்றால் அதற்குரிய விசுவாசத்தை உனக்கு தர வேண்டுமே. விசுவாசமே இல்லாத ஒருவனை பார்த்து உனக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் வரும், மிகப்பெரிய வேலை, நல்ல உயர்ந்த அந்தஸ்தான ஒரு வேலையிலே அமர்வாய் என்றெல்லாம் நீ வாக்குத்தத்தம் சொல்லிவிட்டு, தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு, விசுவாசித்தால் மேன்மையை காண்பாய் என்று ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டுட்டா, அவருக்கு அது நீ சொன்னது நடக்கலைன்னா
நீ விசுவாசிக்கல, அது நடக்கல அப்படின்னு சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள் இவர்கள். அது கடந்த காலத்திலும் நடந்ததில்லை, நிகழ்காலத்திலும் நடப்பதில்லை, வருங்காலத்திலும் நடக்கப் போவதில்லை. அனனியா தீர்க்கதரிசி எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் பாருங்கள். கடந்த காலத்திலே சொல்லுகிறான், முறித்தேன், அது கடந்து விட்டது. அப்படின்னா முறிந்திருக்கணும், முறியல. நுகம் முறிக்கப்பட்ட பிற்பாடு 2 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு எப்பொழுது அந்நியனுடைய நுகம், சாத்தானுடைய நுகம் உங்கள் கழுத்தில் இருந்து உடைக்கப்படுகிறதோ அன்றே உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும், நீங்கள் அன்றே விடுதலையாவீர்கள். இங்கே சொல்லுகிறான் ஒரு பொய்யன், பொய் தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி அனனியா. கட்டுகளை அவனுடைய பாபிலோன் ராஜா அவனுடைய நுகத்தை முறித்தேன் என்று சொல்லுகிறான். முறிக்கப்பட்டிருந்தால் ஏன் 2 ஆண்டுகள் யூதர்களும் பிரபுக்களும் ராஜாவின் குடும்பத்தாரும் பாபிலோனிலே சிறை கைதிகளாக இருக்க வேண்டும்? 2 ஆண்டுகள் கூட அன்றே விடுதலை பெறலாமே. அடுத்த வார்த்தையிலே 4வது வசனத்திலே சொல்லுகிறான், முறிப்பேன். எப்போ? 2 ஆண்டுகளுக்கு பிறகு முறிப்பேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், எரேமியாவின் மூலமாய் சொன்னதை நிறைவேற்றியும் இருக்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வருவான். நீங்கள் அவனுக்கு அடிபணியாவிட்டால் அவன் உங்களை அடித்து சிறைப்படுத்தி கொண்டு போவான். 70 ஆண்டுகள் அவனை சேவிப்பீர்கள், அவனையும் அவனுடைய ஜனங்களையும் சேவிப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதை செய்தும் நிறைவேற்றி விட்டார். 2ஆம் 3ஆம் கட்டங்களிலேயும் நடத்தி கொண்டிருக்கிறார். 3ஆம் கட்டமாக அடுத்த நிகழ்வு நடைபெற போகிறது. 3ஆம் கட்டமாகவும் நேபுகாத்நேச்சார் வரப்போகிறான், கொள்ளையடிக்கப் போகிறான், இவர்களை பிடித்து கொண்டு போக போகிறான். அருமையானவர்களே, இந்த 3 நிலைகளிலும் இவர்கள் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னது தான் நிறைவேறியது. இப்போதும் சொல்லுகிறான், பாபிலோன் ராஜா அவனுடைய நுகத்தை முறித்தேன் என்கிறான். சற்று இடைவெளி, 1 நிமிட இடைவெளியில் சொல்லுகிறான், முறிப்பேன் என்று சொல். வார்த்தையிலே இருக்கின்ற புரட்டு, தந்திரமாக பேசுகிறார். கர்த்தர் ஒருபோதும், நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை பாருங்கள், இப்படிப்பட்ட புரட்டான இடரலுக்கு ஏதுவான 2 அர்த்தம் கற்பிக்கின்ற வார்த்தைகள் அங்கே இருக்காது. அதைத்தான் சொன்னேன். உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அது நடக்கும், ஆனை நடக்கும், பூனை நடக்கும், மாடு நடக்கும், கிடா நடக்கும், புலி நடக்கும், சிங்கம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில அவங்க சொல்றது ஒன்றும் நடக்காது. காரணம்னு சொல்லுவாங்க. விசுவாசித்தால் கர்த்தருடைய மேன்மையை காண்பார். அது நடக்கல, ஐயா நீங்க சொன்னது நடக்கலையேன்னு கேட்டா அவன் ஒன்னில் சொல்லுவான், நான் தீர்க்கதரிசி இல்லையம்பான், நான் உனக்கு அப்படி சொல்லலையேம்பான். இல்லைன்னா நீ விசுவாசிக்கவில்லை, கர்த்தர் சொன்னது உண்மை, நீ விசுவாசிக்கவில்லை, அது நடக்கவில்லை. விசுவாசத்தை வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை உங்களிலே துவக்குகிறவரும் அதிலே வேரூன்ற செய்கிறவரும் விசுவாச வாழ்க்கையிலே வளர்த்துகிறவரும் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துகிறவரும் அவரே. அவர் சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் அருமே, விசுவாசம் தானாகவே உங்களிலே தோன்றுமே. இவன் யாரு? நீ விசுவாசிக்கல அதனால நடக்கலைங்கிறதுக்கு. இவன் பொய்யன், இவன் பிசாசினுடைய வாய், இவன் கள்ள தீர்க்கதரிசி. அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும், கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கவும், அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி, கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசியை நோக்கி சொல்லுகிறான், ஆமேன். 6வது வசனம், ஆமேன். ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? இந்த இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமேன். கள்ள தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி பதில் சுரைக்கிறான், ஆமேன், அப்படியே ஆக கடவது, அப்படியே ஆகட்டும். ஆமேன். அது கர்த்தர் சொன்ன வார்த்தையாக இருந்தால்
ஆமென், அப்படியே ஆகட்டும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? தொடர்ந்த வார்த்தையிலேயே இருக்கு. தொடர்ந்த வார்த்தையிலேயே அந்த வேத வசனம் கற்றுத்தருகிறது. ஆமென் அதனுடைய பொருள் என்ன? அதாவது ஆமென் என்ற வார்த்தையினுடைய பொருள் கர்த்தர் அப்படியே செய்வாராக. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். போதகர், உங்களுக்கு பிரசங்கிக்கிற போதகர் ஆமென் என்று சொல்லுகிறார் என்றால் நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? நீங்கள் ஆமென் அல்ல சொல்ல வேண்டியது. கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசியே, கிறிஸ்தவனே, உங்கள் போதகரோ, உங்கள் தீர்க்கதரிசியோ, உங்கள் அப்போஸ்தலனோ கர்த்தர் சொன்னதையோ கர்த்தர் சொல்லாததையோ உங்களுக்கு சொல்லி ஆமென் என்று சொல்லுகிறார் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன? ஆமென், கர்த்தர் அப்படியே செய்வாராக. இதுதான் உங்களுடைய விசுவாச அறிக்கை. அவர் ஆமென் சொன்னா நீ அல்லேலியா சொல்லாத. அவர் ஆமென் சொன்னா நீ பிரைஸ் தி லார்ட் சொல்லாத. பிரைஸ் தி லார்ட் என்றால் நீ கர்த்தரை துதி என்று கட்டளை இடுகிறாய். அவன் ஆமென் சொல்றான், நீ பிரைஸ் தி லார்ட்ங்கற. ஆமென் என்றால் கர்த்தர் அப்படியே செய்வாராக அல்லது அப்படியே ஆக கடவது என்று சொல்லு. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லு. அருமையானவர்களே, இதை சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி இந்த வேதவாசனத்திலே. ஆமென், கர்த்தர் அப்படியே செய்வாராக. எப்படியே? அனனியா தீர்க்கதரிசி சொன்னதின்படியே. அது கர்த்தர் சொன்ன வார்த்தையானால் கர்த்தர் சொன்னபடியே செய்வாராக என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லாத வார்த்தையானால் நடக்காது. கர்த்தர் சொல்லாததை அனனியா பொய்யாக சொல்லி கர்த்தரின் நாமத்தினாலே அனனியா பொய்யாக சொன்னான் என்றால் அனனியாவின் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாகாது. கர்த்தர் சொல்லாத ஒன்றை இன்னொருவன் கர்த்தரின் நாமத்தினாலே சொன்னால் அது நடப்பிக்கப்பட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. கர்த்தர் அதை நடைபெற செய்ய அனுமதிக்க மாட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இவன் கர்த்தர் சொன்னதை, கர்த்தர் சொல்லாததை நீ சொல்லுகிறாய். உண்மையிலேயே அது கர்த்தர் சொன்னதாக இருந்தால் இன்னும் 2 ஆண்டுகளிலே பாபிலோன் ராஜாவினுடைய நுகம் சிறைபிடிக்கப்பட்டு எருசலேம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட யூதர்களின் மேலிருந்தும் சிறைபிடிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளில் இருந்தும் விலக கடவது நீ சொன்னபடியே அவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட யூதர்களும் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளும் திருப்பி கொண்டு வருவாராக. அப்படியே ஆகட்டும். கர்த்தர் நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஏனெனில் கர்த்தர் உண்மை உள்ளவர். நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறாய் என்றால் அது நிச்சயமாக நிறைவேறும். இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, உன்னுடைய பொய் தீர்க்க தரிசனம் என்றால் நடைபெறாது, நிறைவேறாது என்று அவன் அங்கே சொல்லுகிறான். அருமையானவர்களே, நான் ஒரு காரியத்தை கூட, ஒருவேளை அது இந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்கலாம். ஏனெனில் ஆமென் என்று போதகர் சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆகட்டும் அல்லது அப்படியே ஆகட்டும், கர்த்தர் அதை நடப்பிப்பாராக, கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக என்று சொல்லுங்கள். நீங்கள் ஆமென் போடாதீர்கள், அல்லேலியா போடாதீர்கள். சம்பந்தம் இல்லாமல் அல்லேலியா பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்லாதீங்க. ஆமென் என்று போதகர் சொல்லுகிறார் என்றால் அப்படியே ஆகட்டும், கர்த்தர் அதை அப்படியே செய்வாராக என்று சொல்லுங்கள். இன்னும் ஒரு விசுவாசியை, ஒரு ஊழியக்காரனை பார்க்கின்ற போது, ஒருவருக்கு கடிதம் எழுதுகின்ற போது, நேருக்கு நேர் சந்திக்கின்ற போது
அல்லது அவருடைய இல்லத்திலே செல்லுகின்ற போது, பிரைஸ் தி லார்ட் பிரதர், நான் பல செய்திகளிலே சொல்லியிருக்கேன், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லாதீங்க. பிரைஸ் டு தி லார்ட், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு துதி செலுத்துங்கள். அதை இன்னொருவனுக்கு கட்டளையிடாதீர்கள். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். பிரைஸ் ஹிம் அல்லது பிரைஸ் டு தி லார்ட், கர்த்தருக்கு கட்டளையிட்டிருக்கிறார் வேதத்திலே. அதை அப்படியே சக மனிதனிடத்திலே சொல்லாதே. கர்த்தரை நீ துதி என்று உனக்கு கட்டளையிடுவதற்கு நான் யார்? நீயாக உணர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்குரிய கனத்தை, துதியை நீ சக மனிதனுக்கு கொடாதே, உன் போதகருக்கு கொடாதே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று சொல்லாதே, பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொல்லாதே. அவனை நீ கர்த்தராக்குகிறாய். நீ அப்ப கர்த்தரை மறந்து விட்டாய், கிறிஸ்துவை மறந்து விட்டாய், இயேசு கிறிஸ்துவை மறந்து விட்டாய், பிதாவாகிய தேவனை மறந்து விட்டாய், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை மறந்து விட்டாய். உன் போதகரை கடவுளாக பார்க்கிறாய். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லாதே. இவர்கள் உனக்கு கர்த்தர் அல்ல, கடவுள் அல்ல. உன்னை உண்டாக்கினவர் அவர். அவருக்குரியதை மனிதனுக்கு கொடாதே. அப்ப என்ன சொல்லணும்னு கேட்குறீங்களா? சொல்றேன். அந்த வார்த்தைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை இன்றும் பின்பற்றுகிறார்கள் இஸ்மவேலர்கள், முஸ்லிம்கள். உங்களுக்கு தெரியுமா? அது நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்ததல்ல, வேதாகமத்திலிருந்து திருடப்பட்ட வார்த்தை. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சலோம் பி வித் யூ இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது இன் த நேம் ஆஃப் காட். சலோம் பி வித் யூ அல்லது சலோம் பி அன்டு யூ. சமாதானம் உங்களோடு இருக்கட்டும், கர்த்தரின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். அல்லது பீஸ் பி வித் யூ or peace be unto you in the name of Christ or in the name of God. சமாதானம், பீஸ் என்றாலும் சமாதானம், சாலோம் என்றாலும் சமாதானம். அருமையான கிறிஸ்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 12 சீசர்களிடத்திலும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். 72 சீடர்களை தெரிந்தெடுத்த போதும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஒருவரை சந்திக்கின்ற போது அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். கர்த்தரை வாழ்த்துகிற பிரைஸ் தி லார்ட், கர்த்தரை வாழ்த்துகிற ஸ்தோத்திரம், கர்த்தரை வாழ்த்துகிற ஹல்லேலூயா. இதையெல்லாம் மனிதனை பார்த்து சொல்லாதிருங்கள், ஊழியக்காரனை பார்த்து சொல்லாதிருங்கள், விசுவாசியை பார்த்து சொல்லாதிருங்கள். ஒரு விசுவாசியை பார்க்கின்ற போது பீஸ் பி வித் யூ இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் பிரதர் அல்லது சாலோம் பி வித் யூ இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் சாலோம் பி வித் யூ இன் த நேம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுங்க. சமாதான வாழ்த்துதல்களை சொல்லுங்கள். முட்டாள் கிறிஸ்தவர்களே, உங்களை வழி நடத்துகிறவர்கள் மூடர்களாய் இருக்கிறபடியினால் நீங்கள் அவர்களுக்கு கர்த்தருக்குரிய மரியாதையை, கர்த்தருக்குரிய துதியை, கனத்தை, மகிமையை மனிதர்களுக்கு கொடுக்கிறீர்கள். அதனால் தான் இந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு சீரழிந்தது. இவர்கள் உங்கள் பார்வையிலே தேவனாகிவிட்டார்கள். இன்றைய கள்ள போதகர்களும் கள்ள பிரசங்கிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் இன்றைக்கு தங்களையே கிறிஸ்துவாக காண்பிக்கிறார்கள் என்றால் காரணம் மூடர் கிறிஸ்தவர்களே நீங்கள் தான். அவனை கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடாமல் கர்த்தருக்குரியவைகளை மனிதனுக்கு கொடுக்க பழகிவிட்டீர்கள். மனம் திரும்புங்கள். முதலாவது ஒரு போதகரையோ ஒரு விசுவாசியையோ ஒரு நண்பரையோ அல்லது அறிமுகம் இல்லாதவரையோ
நீங்கள் பார்க்கின்ற போது வணக்கம் சொல்லுவது போல சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். ஆங்கிலத்திலே தான் சொல்ல வேண்டுமா? Shalom be with you in the name of Christ or in the name of God சொல்லுங்கள். அல்லது peace be with you in the name of God or in the name of Christ. முஸ்லிம்கள் அதை சொல்லுகிறார்கள். உலகமெங்கும் இருக்கிற இஸ்லாமியர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவின் கற்பித்த வார்த்தையை இன்றும் கை கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? அவன் முஸ்லீமோ இஸ்லாமியனோ இல்லையோ, ஒரு நண்பர், ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபரை கண்டவுடனே நீங்கள் அவரை, எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது, அதனால் சொல்லுகிறேன். சென்னைக்கு முதலாக நான் சென்னை மாநகருக்கு சென்றபோது சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திலிருந்து வெளியே வந்து அதிலே ஒரு பேக் கடை இருந்தது. ஒரு முசல்மானுடைய ஒரு இஸ்லாமியனுடைய பை பேக் கடை அங்கே இருந்தது. எனக்கு ஒரு பேக் வாங்க வேண்டும். நான் கொண்டு போன பொருட்கள் வைத்திருந்த பேக் கிழிந்து அந்த ஜிப் உடைந்து போனபடியினாலே அதை மூட முடியாததால் ஒரு புதிய பேகை வாங்குவதற்காக அங்கே சென்றேன். நான் இது போல இதை விட பெரிய தாடி வச்சிருந்தேன். இப்போ அந்த முசல்மான் என்னை பார்த்து சலாம் அலைக்கும் அப்படி என்றார். கையை இப்படி கொண்டு வந்து சலாம் அலைக்கும் என்றார். தன்னுடைய நெற்றிக்கு நேராக கையை கொண்டு வந்து வலது கையை எடுத்து, இடது கையை அல்ல வலது கையை எடுத்து நெற்றிக்கு நேராக சலாம் அலைக்கும் என்றார். சற்று குனிந்து மரியாதையாக சொல்லுகிறார். எனக்கு பதிலுரையாக என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. சற்று அதிர்ந்தேன். வணக்கம் என்றேன். அவர் ஒரு கையாலே சலாம் அலைக்கும் என்று சற்று தலை கவிழ்ந்து சொன்னார். நான் வணக்கம் ஐயா அப்படின்னு. நீங்க முஸ்லீம் இல்லையா? இல்லையா. தாடியை பார்த்து நீங்க முஸ்லீம்னு நினைச்சிட்டேன், சாரி அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஆமா நீங்க சலாம் அலைக்கும் என்று சொன்னீர்கள், நான் என்ன பதில் சொல்லணும்? நீங்க எப்படி சொன்னா? அலைக்கும் சலாம். கேளுங்க. எனக்கு தெரியல, நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சலாம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், அல்லாவின் நாமத்தால். அவர்கள் தங்கள் தேவனாகிய அல்லாவின் நாமத்தால் சொல்லுகிறார்கள், சலாம் அலைக்கும், அல்லாவின் நாமத்தால் சலாம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். நான் என்ன சொல்லணுமா? அலைக்கும் சலாம். அலைக்கும் என்றால் சகோதரனுக்கும் சலாம், நன்றி, சமாதானம் உண்டாகட்டும். அலை என்றால் சகோதரர்கள். வேற என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியல, தெரிந்ததை சொல்லுகிறேன். அப்போதுதான் யோசித்தேன், ஓஹோ இப்படி வேறு இருக்கிறதா என்று. அப்போ சாலோம் பி வித் யூ. சாலேம் என்றால் சமாதானம், பீஸ் என்றாலும் சமாதானம். அவர்கள் அந்த சாலேம் அல்லது சாலோம், SHALOM சாலோம் ஆர் SALEM சாலேம், இரண்டு வார்த்தைகளுக்கும் ரெண்டும் உச்சரிப்பு சற்று மாறுபட்ட, ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறினாலும் சாலேம் அல்லது சாலோம், அவைகளின் பொருள் பீஸ், சமாதானம், அமைதி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துங்கள். முஸ்லிம்கள் இன்றும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு வெட்கமா இருக்கா? முஸ்லிம் சொல்லுகிற வார்த்தையை நான் எப்படி கிறிஸ்தவன் சொல்லுவதென்று? இது கர்த்தராகிய நபிகள் நாயகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் தோன்றுவதற்கும் 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கற்றுக் கொடுத்தார், சமாதான வாழ்த்துகள் சொல்லுங்கள். Shalom be with you அல்லது peace be with you in the name of God or in the name of Christ or in the name of Holy Spirit சொல்லுங்க. நீங்கள் ஏன் இதை பழகிக் கொள்ள மறுக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். என்னுடைய முகநூலிலும் என்னுடைய எல்லா இதிலும் பிரைஸ் தி லார்ட் பிரதர்,
பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நான் பதிலாக நிறைய பேர் சொல்ற பிரைஸ் தி லார்டுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் லார்ட் அல்ல, நான் கர்த்தர் அல்ல. நான் கர்த்தருடைய பணிவிடைக்காரன். கர்த்தருக்குரியதை எனக்குரியதாக அபகரித்துக் கொள்ள நான் இல்லை. நான் எவன் ஒருத்தன் எந்த பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவனா தெரியாதவனா, எந்த பிரைஸ் தி லார்ட் பிரதர்னோ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னோ சொன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் பழகினவர்களுக்கு தெரியும். ஒருவனுக்கும் பிரைஸ் தி லார்ட் பதில் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம் என்னும் பதில் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம் கர்த்தருக்குரியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் திருப்பி எழுதுவேன், டைப் பண்ணுவேன். only praise to the Lord only, not me. praise to the Lord. கர்த்தருக்கு மட்டும் துதி செலுத்துங்கள். அருமையானவர்களே, பழகிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை அறிந்திருங்கள். கர்த்தருக்குரிய கனத்தை, மகிமையை, துதியை மனிதனுக்கு கொடாதிருங்கள். ஊழியக்காரனுக்கு கொடாதிருங்கள். அவனை கர்த்தராக காணாதிருங்கள். அவன் உன்னை போன்ற மனிதனே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்துக்கு வர்றேன். ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான். எருசலேம் தேவாலயத்தின் ஆசாரியர்களும் மூப்பர்களும் சகல ஜனங்களும் அந்த கூட்டத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளின், அனனியா தீர்க்கதரிசியினுடைய சேனைகளும் அங்கே இருந்தார்கள். இங்க வேதாகமத்தில் அந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை. அனனியா தீர்க்கதரிசி நிற்கிறான் என்றால் கள்ள தீர்க்கதரிசிகளின் கூட்டமும் அங்கே நின்றிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஒருத்தன் சொல்ற இடத்துல 400 பேர் சேர்ந்தான் சொல்லுவான். எல்லா பயல்களும் அங்க நின்றுப்பான். அவன் சொல்லுகிறான், எரேமியா 28:7, ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அனனியா தீர்க்கதரிசியை நோக்கி சொல்லுகிறான். சகல ஜனங்களும் பார்த்திருக்க. பூர்வ காலம் முதல் 8வது வசனம். பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும். எனக்கு முன்னும் உனக்கு முன்னும்னா எரேமியா தீர்க்கதரிசியின் நாட்களுக்கு முன்னும் அனனியாவின் நாட்களுக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவைகளெல்லாம் வந்தது, நடந்தது. நன்றாக புரிந்து கொண்டு அநேக தேசங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் சொன்னார்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களாக. அவைகளெல்லாம் நிறைவேறின. போலி தீர்க்க தரிசிகளும் சொன்னார்கள், கள்ள தீர்க்க தரிசிகளும் சொன்னார்கள். இங்கே எதை குறித்து சொன்னார்கள்? யுத்தம் வருகிறது என்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஜனங்கள் எல்லாம் பட்டய கருக்கால் வெட்டப்பட போகிறார்கள் என்று சொன்னார்கள். பஞ்சத்தால் சாகடிக்கப்பட போகிறார்கள் என்று சொன்னார்கள். யுத்தம் வந்தால் பஞ்சம் வரும், பஞ்சம் வந்தால் கொள்ளை நோய் வரும். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது யுத்தம் வருகிறது என்றால் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் சங்காரம் செய்யப்படுகிறார்கள் என்றால் அங்கே என்ன வரும்? பஞ்சம் வரும். பஞ்சம் வந்தால் வறுமை, விளைச்சல் இல்லை. யுத்தம் வந்தால் பயிர் நிலங்கள் எல்லாம் அழிக்கப்படும், பயிர்கள் எல்லாம் அழிக்கப்படும், எல்லாம் அழிந்து போகும் அல்லது கொள்ளையடிப்பார்கள். அந்த தேசத்திலே பஞ்சம் வரும். பஞ்சம் வந்தால் வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி. பஞ்சம், பசி, பட்டினி வரும்போது கிடைப்பதையெல்லாம் எது கிடைத்தாலும் சாக்கடையிலே தண்ணீர் குடிக்க கிடைக்கவில்லை, சாக்கடை தண்ணீரையும் அள்ளி பருகுகின்ற நிலை வந்துவிடும். எதை கிடைத்தாலும் சாப்பிடுகின்ற நிலை அங்கே ஏற்படும். அப்பொழுது என்ன வரும்? அருவருப்பான அசுத்தமான தண்ணீரையும் அசுத்தமான உணவு வகைகளையும்
எதை கிடைத்தாலும் உண்கின்ற போது வியாதிகள் வரும், அங்கே கொள்ளை நோய் உருவாகும், அது தொற்று வியாதியாக உருவெடுக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யுத்தம் வருகிறது என்றால், ஒரு தேசத்திலே யுத்தம் வருகிறது என்றால், அடுத்தது பஞ்சம், வறுமை, அடுத்தது கொள்ளை நோய், தொற்று வியாதிகள். நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே அவர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? சகல தேசங்களுக்கும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆனால் இன்று கிறிஸ்தவர்களே, இன்றைய தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? சமாதானம் வரும், சமாதானம் வரும். நாங்கள் சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம், சமாதானத்திற்காக. நாங்கள் தமிழ்நாட்டு சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் இந்தியாவின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். இனி ஒரு காலத்திலும் சமாதானம் வரப்போவதில்லை, ஒரு காலத்திலும் இந்தியாவிலே அமைதி வரப்போவதில்லை. இப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் ஆளுவார்கள் என்றால், இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் ஆளுவார்கள் என்றால், இந்த தேசத்திலே இப்படிப்பட்ட ஜாதிவரையும் மதவரையும் ஜனங்களை அழித்து ஒடுக்குகின்ற ராஜாக்களும் அதிபதிகளும் இருப்பார்கள் என்றால், ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஆந்திராவில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற முதலமைச்சர்களை நான் சொல்லவில்லை, ஓரளவுக்கு நீதியாக நேர்மையாக ஆட்சி செய்கிறார்கள். நான் தமிழக ஆந்திரா கேரளா மாநிலத்து ஆட்சியாளர்களை சொல்லவில்லை. இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்கள் கொடுங்கோலர்கள், எல்லா ஜங்களுக்கு தங்களே உயர்ந்தவர்கள், மற்ற எந்த ஜாதியும் இந்த தேசத்திலே வாழக்கூடாது என்று நினைக்கிறார்களே, மதவரி பிடித்தவர்கள், ஜாதி வரி பிடித்தவர்கள், மற்றவர்களை அடிமைகளாகவே ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்துகிற இந்த மனித இனம் இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிற வரையிலும், இவர்களை போன்ற ஆட்சியாளர்கள் தொடர்கிற வரையிலும், இவர்கள் அல்லது மாற்றுக் கட்சியினர்களாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற வரையிலும் இந்திய தேசத்திலே சமாதானம் என்பது இல்லை, இந்திய தேசத்திலே அமைதி என்பது இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். இங்கு கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கும் என்று. இருக்காது. யுத்தங்களும் சண்டைகளும், வீட்டுக்கு வீடு சண்டை, நாட்டுக்கு நாடு சண்டை, தேசத்துக்கு தேசம் சண்டை, ஜாதிக்கு ஜாதி சண்டை, மொழிக்கு மொழி சண்டை, மதத்துக்கு மத சண்டை. இவைகள் இருக்கிற வரை இந்த தேசத்திலே சமாதானம் வராது. இந்த தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இதுதான். அருமையானவர்களே, சமாதானத்துக்காக ஜெபித்து பிரயோஜனமே இல்லை. நல்வழிப்படுங்கள், உங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி வாழ பழகுங்கள், நல்லவர்களாய் மாறுங்கள், நல்வழிக்கு திரும்புங்கள், கர்த்தருடைய வேதத்தை நோக்கி திரும்புங்கள், கர்த்தரை நோக்கி திரும்புங்கள். போலி கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் கள்ள போதகர்களையும் அவர்கள் ஜால்ரா போடுகிற அரசியல் தலைவர்களையும் நோக்கி திரும்பாதிருங்கள். கிறிஸ்தவனே, உன் ஆத்துமா ரட்சிப்பு தேவையா? உனக்கு அரசியல் தேவையா? உனக்கு அரசியல்வாதி தேவையா? அல்லது பாழாய் போன இந்த அரசியல் தேவையா? அல்லது சமுதாயத்தையே பாழாக்கி கொண்டிருக்கிற சினிமா தேவையா? சினிமா நடிகன் தேவையா? சினிமா நடிகை தேவையா? கிறிஸ்து தேவையா? நீ கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்துவை பின்பற்று. ஏன் ஒரு நடிகனை நீ உயர்த்துகிறாய்? அப்படி என்றால் நீ கிறிஸ்தவத்திலும் நீ நடிக்கிறாய். இப்படித்தானே? நீ கிறிஸ்தவனுக்கு அரசியல் தேவையா? சொல்லுகிறார்கள் வாய்களியே, ஆம், நாங்கள் ஆட்சி பீடங்களிலே சென்றால் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதையாக செய்ய முடியும். ஒரு மயிரையும் பிடுங்க மாட்டீங்க. நீ உன்னுடைய வீட்டுக்காக கொள்ளையடிப்பாய், அதைத்தான் செய்வாய். வேற என்ன செய்வ? சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறாய்? கிறிஸ்தவ அதிகாரிகள் தான் கிறிஸ்தவத்தை விற்றார்கள். உங்களுக்கு தெரியுமா? இந்திய தேசத்தில் இருந்த அநேக கிறிஸ்தவ அதிகாரிகள் கிறிஸ்தவத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு
அந்த சட்டங்களை இயற்றினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியுமா? நீ நீ அரசியல்ல போய் என்ன சாதிக்க போற? நீ கோடி கோடியாய் பெட்டி பெட்டியாய் பணத்தை வாங்கி கொள்ளப் போகிறாய், உன்னை செல்வந்தனாக்கிக் கொள்ளப் போகிறாய். நான் அதை செய்தேன், இதை செய், ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு எதை செய்தான் யோசிங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்கு, ஆளுகிறவர்களுக்கு கூஜா தூக்கினார்கள். அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடிஞ்சது. எந்த கிறிஸ்தவனுக்கு முகநூலை பார்த்தாலும் சினிமா நாயகர்கள், சினிமா நாயகிகள், அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், கொடிகள். கேவலமான கிறிஸ்தவர்களாயிருக்கிறீர்கள். அரசியலும் நடிப்பும் பொய்யும். அரசியல்வாதி எவனாவது உண்மையை பேசி இருக்கிறானா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். உண்மையே பேசினவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போது நடிக்கிறார்கள் நல்லவர்களைப் போல. அருமையான கிறிஸ்தவர்களே, இன்று கிறிஸ்தவம் அரசியலிலும் சினிமாவிலும் நாறிக்கொண்டிருக்கிறது. முதலாவது, நீ கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் கிறிஸ்துவை பின்பற்று. இல்லை, நீ அரசியல்வாதியாக இருக்க விரும்பினால், அரசியல் தழுகிற தலைவர்களை பின்பற்ற விரும்பினால் அவர்களை பின்பற்று. இரண்டு காலிலும் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் வச்சிட்டு நிற்காத. இரண்டு எஜமான்களுக்கு முன்னால் உண்மை உள்ளவனாக இருக்க முடியாது. நீ கிறிஸ்துவுக்கும் உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டாய். நீ உன்னுடைய கட்சி தலைவனுக்கும் உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டாய். நீ உன்னுடைய சினிமா நடிகனுக்கும் உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டாய். கிறிஸ்துவுக்கும் உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டாய். எங்கே இருக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானி. உனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டுமா, அந்த பூலோகத்திலே அந்தஸ்துக்கள் வேண்டுமா? அப்படி என்றால் அரசியலை தேடிப்போ, அப்படி என்றால் சினிமா துறையை தேடிப்போ. இல்லை என்றால் கிறிஸ்துவை மட்டும் ஆராதிக்க தொடங்கு. அருமையான கிறிஸ்தவர்களே, இங்கே சொல்லுகிறார், சமாதானம் வரும் என்று 9ஆம் வசனம், எரேமியா 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால், சமாதானம் தேசத்திலே வந்தால், சமாதானம் உலகத்திலே வந்தால், அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். ஆமா, நான் கேட்கிறேன், 50 நாள் தொடர் உபவாச ஜபம், தொடர் ஜபம், பிரபல தீர்க்கதரிசிகள், உலகளாவிய தீர்க்கதரிசிகள், கோடிக்கணக்கான ஜனங்கள் பின்பற்றுகிற தீர்க்கதரிசிகள் சென்னை பட்டணத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு சமாதானத்துக்காக ஜபித்தார்களே 50 நாள் தொடர்ந்து. சமாதானம் வந்ததா? வந்துருச்சா? யாருக்காவது கிடைச்ச சமாதானம்? மன அமைதி யாருக்காவது கிடைத்ததா? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, கிறிஸ்தவ ஊழியக்காரனே, உன் உள்ளத்திலே சமாதானம் இருக்கிறதா? உனக்கு மன அமைதி இருக்கிறதா? இல்லையே. பின்ன இவங்க எதுக்கு அங்க புடுங்கி மாத்துறாங்க? 50 நாள் தமிழ்நாட்டுக்கு சமாதானம் உண்டாக்க போகிறோம் என்று, சென்னை பட்டணத்திற்கு சமாதானம் உண்டாக்க போகிறோம் என்று, பிரபலத்து பெயர் பிரஸ்தாபத்திற்காகத்தானே. ஆட்சி கட்டிலே இருக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டா? உண்டா? அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள். நல்லதை செய்தால் வாழ்த்து, கை கொடு, தூக்கிவிடு. கெட்டதை செய்தால் கண்டனம் செய். நல்லதை செய்தாலும் கண்டிக்கிற, கெட்டதை செய்தாலும் கண்டிக்கிற, கூக்குளிக்கிற, குறவையிடுற. கிறிஸ்தவர்களே, சமாதானம் 50 நாள் சென்னை பட்டணத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக சமாதானம் உண்டாக்க ஜெபித்தார்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய மனதிலாவது அமைதி வந்திருக்கிறதா? ஒரு கிறிஸ்தவ போதகர் அல்லது ஊழியக்காரன் அல்லது விசுவாசியினுடைய மனதிலே சமாதானமோ அமைதியை வந்திருக்கிறதா? அரசியல்வாதிகள் ஆட்சிக்கட்டிலில் இருக்கிறவர்களுக்கு சாதகமாக ஜெபிக்கிறார்களே, அவர்களுக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் இந்த வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன? சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு.
அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். 50 நாள் சமாதானத்திற்காக, தமிழ்நாட்டின் சமாதானத்திற்காக, சென்னை பட்டணத்தின் சமாதானத்திற்காக ஜெபித்தார்களே, ஆளுகிறவர்களின் சமாதானத்துக்காக ஜெபித்தார்களே. யாருக்காகிலும், ஒரு கிறிஸ்தவனுக்காகிலும் மன அமைதியோ மன சமாதானமோ கிடைத்ததா? இல்லையே. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்கள் பொய்யர்கள். இவர்கள் தங்களே தீர்க்கதரிசிகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உயர்த்தி காட்டுகிறார்கள். ஆடம்பரங்களுக்காக, பெயர் பிரஸ்தாபங்களுக்காக, காணிக்கை அதிகமாய் வசூலிப்பதற்காக, பல ஆயிரம் கோடி கர்த்தருடைய காணிக்கையை கொள்ளையடிப்பதற்காக. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. 10வது வசனம். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். எரேமியாவின் இந்த வார்த்தைகளை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அனனியா தீர்க்கதரிசியால் ஓடி வந்தான். ஜனங்கள் அனைவரும் எருசலேம் தேவாலயத்தின் முன்னே ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஜனங்களும் மூப்பர்களும் பார்த்திருக்க, எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்திலே அவன் போட்டிருந்த அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட நுகத்தை, அந்த கயிறுகளை அறுத்து நுகத்தடியை உடைத்து போட்டான். அது கர்த்தர் அவனிடத்திலே சொன்ன வார்த்தை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26, 27 அதிகாரங்களிலே தேவனாகிய கர்த்தர் அவனிடத்திலே சொன்னார், நீ மரத்தினாலே நுகத்தடிகளை உண்டு பண்ணி கயிறுகளை உண்டு பண்ணி அதை உன் கழுத்திலே அணிந்து கொண்டு ஒன்றை உன் கழுத்திலும் உன் கைகளிலும் கால்களிலும் கட்டிக்கொண்டு மற்றவைகளை கையில் எடுத்துக்கொண்டு சிதேக்கியா அரசனை சந்திக்க வருகிற அந்த மற்ற 5 ராஜ்யங்களின் ஸ்தானாபதிகளுக்கு முன்பாக சென்று இவைகளை கொடுத்து நீ இவைகளை சொல்ல வேண்டும். கர்த்தர் யூதேயாவையும், யூதாவின் ராஜாவையும், யூத ஜனங்களையும், யூதேயாவையும், ஏதோமையும், மோவாபையும், அம்மோனையும், தீர்வையும், சீதோனையும் பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்க போகிறார். அடிமைகளாக்கப் போகிறார். அவனுடைய ஆட்சியின் கீழ் அடக்கப் போகிறார். 70 ஆண்டுகள் அவன் யூதேயாவையும், ஏதோமையும், மோவாபையும், அம்மோனையும், தீர்வையும், சீதோனையும் அடக்கி ஆளுவான். அவனுடைய ஆளுகைக்கு அடங்கி போகிறவர்கள் அவரவர் தேசங்களிலே வாழ்வார்கள். அடங்கி போகாதவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படுவார்கள். அவருடைய பட்டணங்கள் மண்மேடுகளாகும், கொள்ளையடிக்கப்படும் என்று சொன்னார். அதுதான் அங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நுகத்தடியை எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய கழுத்திலே போட்டிருந்த நுகத்தடியை அனனியா கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்தான்? எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். உடைத்து போட்டது எதற்காக? பின்பு அனனியா சொல்லுகிறான். 11வது வசனம், இறுதியான வசனம். இந்த வசனத்தோடு நான் என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன், இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக, எந்த பிரகாரமாக? எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை அனனியா, கள்ள தீர்க்கதரிசி அனனியா எடுத்து உடைத்து போட்டு, அந்த உடைத்து போட்ட வண்ணமாய் இந்த பிரகாரமாக எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட வண்ணமாய் கர்த்தர் 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொய் சொல்லுகிறார். கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறை கைதிகளாய் இருப்பீர்கள். கீழ்ப்படியாவிட்டால், நேபுகாத்நேச்சாருக்கு அடங்கி இருக்கவில்லை என்றால், நீங்கள் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்றால், ஆலயம் கொள்ளையடிக்கப்படும், அரண்மனை கொள்ளையடிக்கப்படும், உயர்ந்த பிரபுக்களுடைய வீடுகள், கோட்டைகள், கொத்தளங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்படும். யூதர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவார்கள். பட்டயக்கருக்கால் கொல்லப்படுவார்கள். யுத்தமும் கொள்ளை நோயும் உங்களுக்கு உண்டாகும், பஞ்சமும் உண்டாகும் என்றார். 70 ஆண்டுகள். அனனியா போய் கள்ளத்தீர்க்கதரிசி சொல்லுகிறான்,
முதலாந்தரம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிடிபிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் 2 ஆண்டுகளிலே திரும்ப வருவிக்க கொண்டு வரப்படுவார்கள். கொள்ளையடிக்கப்பட்டவைகள் அனைத்தும் திருப்பி கொண்டு வரப்படும் என்று சொல்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், 70 ஆண்டுகள் அங்கே இருப்பீர்கள் அடிமைகளாய். உங்கள் ஆலய பணிமுட்டுகள் எல்லாம் அங்கே சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்கும் பாபிலோன் அரண்மனையிலே அவைகளெல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அனனியா சொல்லுகிறான், கர்த்தருக்கே ஆலோசனை சொல்லுகிறது போல இருக்கிறது. சொல்லுகிறான், இன்னும் 2 ஆண்டுகளிலே நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தடி இந்த ஜாதிகளின் மேல் இராதபடி, ஜனங்களின் மேல் இராதபடி, நம்முடைய தேசத்தின் மேல் இராதபடி உடைத்தறியப்படும். 2 ஆண்டுகளிலே எல்லாம் திருப்பி கொண்டு வரப்படும் என்று பொய் சொல்லுகிறார். இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்படித்தானே உங்களுக்கு பொய் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை, தங்கள் இருதயத்தின் கற்பனைகளை, இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் ஒன்று திரட்டி தீர்க்க தரிசனங்களாக பிரசவிக்கிறார்களே. இருதயத்திலே கற்பந்தரிக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பப்பையிலே தான் கருத்தரிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எங்கே கருத்தரிக்கப்படுகிறது? அவருடைய இருதயங்களிலே, அவருடைய பொல்லாத இருதயங்களிலே அக்கிரமம், அருவருப்பு, பணம், பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, சம்பாத்திய இச்சை நிறைந்த இவருடைய அருவருப்பான பொல்லாத இருதயங்களிலே கருத்தரிக்கப்படுகிறது. தங்கள் இருதயங்களிலே பொல்லாத தீர்க்க தரிசனங்களை, கற்பனைகளை கருத்தரித்து வாயிலே பிரசவிக்கிறார்கள் தீர்க்க தரிசனங்களாக. நீங்கள் அதை நம்புகிறீர்கள். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி, அந்த அனனியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த பொய் வார்த்தைகளை 2 வருஷத்திற்குள்ளே இவைகளெல்லாம் திருப்பி கொண்டு வரப்படும் என்று சொல்லி எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தடியை உடைத்து போட்டு, இன்னும் 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை அனனியா, கள்ள தீர்க்கதரிசி அனனியா சொல்லி முடித்த போது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே புறப்பட்டு போனார். பொய் தீர்க்கதரிசிகளையும், கள்ள தீர்க்கதரிசிகளையும், கள்ள அவைகளை பின்பற்றுகிற ஜனங்களையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்தாலும் திருத்த முடியாது. கர்த்தரே சொல்லுகிறார், அவர்கள் என் வார்த்தைகளுக்கே கீழ்ப்படியவில்லை. எசேக்கியேல் இடத்திலே சொல்லுவார், என்னுடைய வார்த்தைகளுக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். உனக்கா செவி கொடுக்க போகிறார்கள்? அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கலகமுள்ள பிள்ளைகள், அவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள், அவர்கள் முரட்டாட்ட முகம் கொண்டவர்கள், முரட்டாட்ட குணம் கொண்டவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயமே, நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்களும் அப்படித்தானே இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று, கர்த்தர் எழுதி தந்திருக்கிற சத்திய வேத வசனங்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று பிரபல உலகளாவிய கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் நீங்கள் செவி கொடுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் உங்கள் தீர்க்கதரிசிகளையும், உங்கள் அப்போஸ்தலர்களையும், உங்கள் போதகர்களையும், உங்கள் ஊழியக்காரர்களையும் நீங்கள் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், கர்த்தருக்குரிய துதியை கர்த்தருக்கு கொடுங்கள். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள், மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இதெல்லாம் கடவுளுக்கு. அதை சக மனிதனுக்கோ, சக கிறிஸ்தவனுக்கோ, சக விசுவாசிக்கோ, சக ஊழியக்காரனுக்கோ கூடாதிருங்கள். ஊழியக்காரர்களை எந்த நாளிலும் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் என்று சொல்லாதீர்கள். அவர் லார்ட் ஆயிடுவார். இப்போ உள்ள பிரசங்கியார்கள் எல்லாம், பாஸ்டர்ஸ் எல்லாம், தீர்க்கதரிசிகள் எல்லாம் லார்ட் ஆகித்தான் நடக்கிறாங்க. கர்த்தர் ஆகிட்டாங்க. தங்களையே கிறிஸ்துவாக காண்பிக்கிறார். கிறிஸ்தவம் சீரழிய இதுதான் காரணம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள், மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுங்கள், போதகர்களுக்குரியதை போதகர்களுக்கு கொடுங்கள். Shalom be with you in the name of Christ. Peace be with you in the name of Christ என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் பாஸ்டர் என்று சொல்லுங்கள். பாஸ்டர்ஸ் அதைத்தான் சொல்லுங்க. வீட்டுக்கு போகும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதான வாழ்த்துதல்,
உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அதைத்தான் கற்றுத்தந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் 12 சீடர்களுக்கும் 72 சீடர்களுக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். இன்று இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், சக சகோதரர்கள், சக மத சகோதரர்கள் அந்த வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். சலாம் அலைக்கும், சகோதரரே உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், சகோதரரே உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். பதிலுரையாக அந்த சலாம் அலைக்கும் என்று ஒருவர் சொல்லுகின்ற போது அடுத்த நபர், எதிர் நபர், அலைக்கும் சலாம், உங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த வார்த்தைகள் என்று முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள். வெட்கங்கட்ட கிறிஸ்தவர்களே, கர்த்தருக்குரிய மகிமையை கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறீர்கள். ஊழியக்காரர்களை தேவர்களாக்கி விட்டீர்கள். கிறிஸ்தவம் சீரழிவதற்கு இதுதான் காரணம். முதலாவது சாலோம் பி வித் யூ. ஆங்கிலத்தில் தான் சொல்லுவோம், நாங்க கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு இங்கிலீஷ்காரன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, சாலோம் பி வித் யூ இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் பாஸ்டர், சாலோம் பி வித் யூ இன் த நேம் ஆஃப் பிரதர், இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் பிரதர், அப்படி என்று சொல்லுங்கள். அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சகோதரரே, சகோதரியே, பாஸ்டரே என்று சொல்லுங்கள். இல்லை என்றால் ஒரே வார்த்தை, சிம்பிளா சமாதான வாழ்த்துக்கள், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாவதாக, அல்லது அமைதி உண்டாகட்டும் என்று வாழ்த்துங்கள். இல்லைன்னா அதுவும் வாயில வரலையா, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எதுக்கு இந்த வார்த்தைகள்? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்புவதற்கு இதற்கான முதல் படியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்தவர்களே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவிக்குரியவர்கள், அந்நிய பாஷை பற்றி பேசுகிற அபிஷேகம் பெற்றவர்கள், மறுபடி பிறந்தவர்கள் என்றெல்லாம் கொக்கரிக்கிறீர்களே, முதலாவது திருந்துங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்பித்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒருவரையும் அப்பா என்று அழைக்காதீர்கள். ஆவிக்குரிய அப்பா என்று பிதா ஒருவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே ஆவிக்குரிய அப்பாவாக இருக்க முடியும். எந்த ஊழியக்காரனும் இருக்க முடியாது. உங்களுக்கு அப்பாவாக, மாம்ச சரீரத்தின் அப்பாவாக உங்களை பெற்றெடுப்பதற்கு காரணமாயிருந்த உங்கள் தந்தையே, உங்கள் தாய், இவர்தான் உன் தந்தை என்று காண்பித்திருக்கிறார் அல்லவா? அந்த தந்தை தான் உங்களுடைய மாம்சத்திற்குரிய தகப்பன். இந்த 2 பேரை ஒரு ஒளிய வேறு எவரையும் அப்பா என்று அழைக்காதீர்கள். முதலாவது கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் அதையும் சொன்னார். பிதா ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார், பிதா ஒருவரே உங்களுக்கு தந்தையாயிருக்கிறார். அருமையானவர்களே, முதலாவது கர்த்தர் கற்றுத்தந்த அடிப்படை வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள், அவைகளுக்கு பின்பற்றுங்கள். பிற்பாடு சொல்லுங்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக, வார்த்தைகள் யதார்த்தமும் உண்மையும் உள்ள வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் என்றால், இந்த வார்த்தைகளின் வழியாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவாராக. ஆமென்.